வணக்கம். டுடே விவசாயி. இது பார்த்தீங்கன்னா விஸ்டாரோட ஒரு நியூ மாடல் டிஜிட்டல் மீட்ரு வந்து இதில் பழைய மாடல் இருக்குது. அது ஒரு டிஃப்ரெண்ட். அந்த டிஜிட்டல் மீட்ரு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. இப்போ இது உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணனேவும் ஒரு கேட்லாக் புக்கு அதுவும் கொடுத்துருக்காங்க. அப்புறமேல் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் 12 வோல்ட்டு 1.7 ஆம்பியர் ஒரு சார்ஜர் விஸ்டார் பிராண்டே கொடுத்துருக்காங்க. கேபிள் நல்லா கொஞ்சம் லென்த்தாகவே இருக்குது. அதுக்கடுத்து ஒரு கனெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கனெக்டர் வந்து எதுக்குன்னா, எல்லா பம்புலையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கைப்பிடி தான் இருக்கும். இந்த பம்பில் பார்த்தீங்கன்னா 2 கைப்பிடி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பந்தல் விவசாயத்துக்கு அடிக்கிற மாதிரியும், வாழை இது போன்ற விவசாயத்துக்கு வந்து கொஞ்சம் லாங்காக அடிக்கிற மாதிரியும் இந்த ஒரு கைப்பிடி. இதை யூஸ் பண்ணி அடிக்கிறப்போ வந்து இந்த 2 பம்பை நம்ம யூஸ் பண்ணிட்டோன்னா நல்லா லாங்காக ப்ரெஷராக போகுது. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு 1 வீக் யூஸ் பண்ணிட்டு தான் ஆல்ரெடி வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். யூஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன் நான். பம்பு இதுதான் வந்து அந்த பம்பு. கலரு ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான கலராக தான் இருக்குது. இது வரைக்கும் எந்த ஒரு பேட்ரி பம்ப்லேயும் இந்த ஒரு கலர் டைப் பார்த்ததில்ல. கொஞ்சம் வித்தியாசமான கலராக தான் இருக்குது. இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 7.5 கிலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார்ஜிங் பாயிண்ட் ஒன்று, ஒரு கண்ட்ரோலர் ஒன்று, நம்ம ஸ்பீடு கூட்டுற மாதிரி 2 சுவிட்சு, 2 மோட்டருக்கு வந்து 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. நம்ம 2 மோட்டர் தேவைப்பட்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம், சிங்கிள் மோட்டரும் தேவைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் மீட்ரு இதுதாங்க. மற்ற பம்புக்கும் இதுக்கும் இந்த ஒரு வித்தியாசம் தான். மீதியெல்லாம் சேம் தான். அந்த டிஜிட்டல் மீட்ரு ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம மொபைலெல்லாம் எப்படி பேட்ரி சார்ஜிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் பார்த்தீங்களா, அந்த ஒரு டைப்பில் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் மோட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 60 குடம் அடிக்கலாம்னு சொல்கிறாங்க. டபுள் மோட்டர் யூஸ் பண்ணால் வந்து ஒரு 30 குடம் வரைக்கும் அடிக்கலாம்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிகரை யூஸ் பண்ணிட்டு நார்மலாக அடிக்கிற ஒரு ஹேண்டில் தான் இது. அடுத்து இதிலே வந்து பார்த்திங்கன்னா இதையும் நம்ம அட்டாச் பண்ணிக்கிடலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த வாழைக்கு அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி இதை வந்து இதில் நம்ம அட்டாச் பண்ணிக்கிடலாம். அதையும் நான் யூஸ் பண்ணிட்டேன் நான். நம்ம கோவக்காய் தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ணி நான் ஸ்ப்ரே பண்ணிட்டேன். அந்த கைப்பிடி யூஸ் பண்ணுறப்ப இந்த ட்ரிகர்லாம் அவுத்துடணும். அந்த ட்ரிகர் இதெல்லாம் அவுத்துட்டு அவங்க கொடுத்துருக்க அந்த கனெக்டரை வந்து அப்படியே நம்ம அந்த ஹோஸில் வந்து மாட்டிக்கிட்டு அப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த லாங் அடிக்கிற கைப்பிடி இருக்குது பார்த்திங்களா, இதை நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த திருவுற மாதிரி இருக்கும். அது நம்ம திரும்ப வந்து நம்ம கொஞ்சம் டைட் பண்ணோன்னா வந்து கொஞ்சம் நல்லா பாயிண்ட்டாக போகுது. அதை கொஞ்சம் லூஸ் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூ மாதிரி அந்த மாதிரி விரிஞ்சு அடிக்குது. நல்லா இருக்குது. நான் யூஸ் பண்ணிட்டேன் நான். மேலே வந்து ஒன்று வந்து 16 லிட்டர் கெப்பாசிட்டிக்கு வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு ஃபில்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஃபில்டர் மூலம் தான் நம்ம மருந்து ஊற்றுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா உள்ளே போய் டேரெக்டாக ஊற்றி மருந்து இருந்து அந்த பம்பை போய் அடைச்சிருச்சுன்னா திருப்பி கொஞ்சம் வேலைப்பாடுகள் அதிகமாகிடும். நாசில்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 வகையான நாசில் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 8 ஹோலு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 5 ஹோலு, அடுத்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 ஹோல். அந்த 3லேயும் வந்து நம்ம ஃப்ரண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான மாதிரி அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது கூடவே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் வாஷர் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஒரு 6 பீஸ் நினைக்கிறேன். 6 பீஸ் வாஷர் கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த நம்ம ட்ரிகரில் ஏதாவது மாற்றணும் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, ஹேண்டில் ஏதாவது வாஷர் மாற்றணும்னா இந்த வாஷரை மாற்றிக்கிடலாம். கூடவே கொடுத்துருக்காங்க. முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் வெளியில் கிடைக்காத பொருள், அது கூடவே கொடுத்தது நல்லது தான். ஒரு வால்யூம் கண்ட்ரோல் வால்யூம் கண்ட்ரோல் நாப்பில் நம்ம ரெகுலேட்டரோட நாப் தனியாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம தான் அதை ஃபிட் பண்ணிக்கிறணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கைப்பிடியை வந்து தனியாக செட் பண்ணுறதுக்காண்டி அதுக்கு ஒரு நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இதில் செட் பண்ணிவிட்டு நம்ம கைப்பிடி வந்து மாட்டிக்கிடலாம். அதில் அவ்வளோதான். 16 லிட்டர் கெப்பாசிட்டி. பேட்ரி பேக்கப் வந்து 7 மணி நேரம் 8 மணி நேரம் சார்ஜ் பண்ணவன் வந்து 60 குடம் சிங்கிள் மோட்டரில். டபுள் மோட்டர்னால் 30 குடம். இதுதான் பேக் சைடு. பெல்ட்டு சைடு. பெல்ட்டெல்லாம் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஒரு வாரம் யூஸ் பண்ணிட்டேன். நல்லா தான் இருக்குது. அந்தளவுக்கு வைப்ரேஷன் எதுவுமே கிடையாது. இது மார்க்கெட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் 4100 வாங்கினேன். பட்டு 3800க்கெல்லாம் யூடியூப்பில் நிறையா வீடியோ பார்த்தேன், கிடைக்கிது. கொரியர் சார்ஜோடு அவங்களே வீட்டுக்கே கொரியர் பண்ணிடுவாங்க. 3800 வரைக்கும் கிடைக்குதான்.